கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு விசேஷமாக இந்த சிலுவை தியானத்துக்குள்ளாக டேனியல் ராஜா நானும் பாஸ்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமாக இந்த சிலுவை தியானத்தில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் த கான்செப்ட் ஆஃப் எ கர்ஸ் அசோசியேட்டட் வித் வுட். அதாவது நமக்கு இந்த சாபமும் அதற்கு அங்கே அது இணைந்து அந்த மரம் வுட்டு அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படியாக மனிதனுக்கு சாபம், ஆதியில் ஆதாமுக்கு சாபம் எப்படி வந்தது, மரத்தினால் வந்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்ததினாலே மனுக்குலத்திற்கு சாபம் வந்தது. புரியுங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரீ பிரிங் சின் அண்ட் டெத். முதல் அந்த மரம் என்ன செய்தது, மனுக்குலத்திற்கு பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தது. ஆனால் இந்த கிராஸ் சிலுவை மரணமோ மனிதனுக்கு ரெடம்ஷனையும் இட்டர்னல் லைஃபையும் அது நமக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா! அதனால் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால்தான் கலாத்தியர் 3வது அதிகாரம் வசனம் 13 சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கெல்லாம் நம்ம எல்லாரையும் மீட்டிருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போ நியாயப்பிரமாணத்தில் நம்ம டியூட்டரோனமி சாப்டர் 21 verse 22 to 23, உபாகமம் 21வது அதிகாரம் வசனம் 22 முதல் 23 வரை பார்க்கின்ற பொழுது அந்த பழைய ஏற்பாட்டிலே மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டதினாலே சபிக்கப்பட்டவராக மாறினார். நேற்று தொடரில் பார்க்கின்ற பொழுது நியாயப்பிரமாணத்துடைய சாபங்களை ஒரு லிஸ்டே உங்களுக்கு போட்டு கொடுத்தேன். புரியுங்களா? ஆனால் அந்த எல்லா நியாயப்பிரமாணத்துடைய சாபத்தை இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கி முள்முடி சூட்டப்பட்டு அவர் அந்த சாபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அதனால் தான் மரம் பாருங்க, பழைய மரணத்தில் என்ன வந்தது, பாவமும் என்ன மரணமும் வந்தது. அவர்கள் என்ன செய்தாங்க அந்த ஏதேன் தோட்டத்திலே. ஆனால் கல்வாரி மரணத்தின் மூலமாக மனிதனுக்கு என்ன உண்டாச்சுனாக்க மீட்பு, ரிடம்ஷன் அண்ட் இட்டர்னல் லைஃப். கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். ஹல்லேலூயா! அப்போ இயேசு சிலுவையில் என்னத்தை சம்பாதிச்சார்னா, 4000 வருடங்களாக இந்த மனுக்குலம் என்ன செய்யப்பட்டது, சாபத்துக்குள்ளாக இருந்தாங்க. அவங்களுக்கு விடுதலை இல்லை, சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கல. அப்படிப்பட்ட மனுக்குலத்துடைய சாபத்தை 4000 வருடம் மட்டும் இயேசு கிறிஸ்து அப்புறமாகவும் பிறக்கக்கூடிய முழு மனுக்குலத்தில் உள்ள சாபத்தை, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த மனுக்குலம், சாபத்தினாலே மரண பயத்தில் இருந்த எல்லா மக்களையும் இயேசு சிலுவையிலே தொங்கி, மரத்திலே தொங்கி சாபத்தை அவர் என்ன செய்தார், முறித்து போட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா! முறித்து போட்டது மட்டுமில்லை, நமக்கு என்ன செஞ்சார், ஆனால் அந்த அவர் மரணத்தை சிலுவையிலே சுமக்கின்ற பொழுது அந்த மனுக்குலத்தில் அந்த சாபத்தை கர்ஸை அப்சர்வ் பண்ணி அவர் என்ன செய்தார், தன்னிடத்தில் இருக்கிற நித்திய ஜீவனை மனுக்குலத்திற்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! எப்படி மாறா என்ற அந்த இதில் மரத்தை வெட்டி போட்ட பொழுது அந்த கசப்பு அதை உறிஞ்சி ஜீவனை கொடுத்தது போல, இன்றைக்கு இயேசு கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்தினுடைய எல்லா சாபத்தையும், சாபு, மரணம், அதாவது பாவம் எல்லாவற்றையும் அவர் உறிஞ்சி அவர் எடுத்துக்கொண்டு தன்னிடத்தில் இருக்கிற அவர் ஜீவனை, நித்திய ஜீவனை மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ என்ன செய்யறாருனாக்கா, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லா நிறைவேற்றினார். ஆனால் அந்த கிருபையினாலே ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அதுதான் ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 1 முதல் 2 பாவ பிரமாணம், பாவத்திலிருந்து நம்ம இயேசு பாவ பிரமாணத்திலிருந்து என்ன செய்தார், அந்த மரணத்தை கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டு பாவ பிரமாணத்திலிருந்து மனுக்குலத்திற்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான்
என 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 21 2 Corinthians chapter 5 verse 21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா. இயேசுவை பிதாவானவர் சிலுவையை தொங்க வைத்த நோக்கம் என்ன? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. பாருங்க, மனிதனுக்கு நீதி கிடையாதுங்க. அவனுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. ஆனால் தேவனுக்குள் நாம் நீதியாகும்படி பாவம் அறியாத இயேசுவை நமக்காக பிதாவானவர் பாவமாக்கினார். ஹல்லேலூயா. இதுதாங்க சிலுவை. சிலுவையினுடைய தியானிக்கின்ற பொழுது சாபத்தை முறித்தார்னா, இன்றைக்கு நம்ம சாபம் இல்லாமல் வாழ்கிறோம் என்றால் அதற்கு இயேசு பெரிய விளக்கரையும் கொடுத்து இருக்கிறார். மரத்திலே தொங்கியிருக்கிறார், ஆணிலே. ஏன்னா பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் தொங்குவதுன்னு கடினமான இலகுவான காரியம் இல்லை. அவர் முள்முடி, அந்த பீனா கிறிஸ்டி முல்லை தலையில் வைத்து அடித்த பொழுது கண்களை புடைத்து கொண்டு வந்ததாம். அது 10 சென்டிமீட்டர் 100 mm 100 mm உள்ளது. கண் வலி புடைத்து கொண்டு வெளியே வந்தது என்றால் அந்த சாபம் அவருடைய தலைமையில் இறங்கி வந்தது. மனுக்குலத்தின் சாபத்தை அவர் சுமந்து தீர்த்து நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர், தேவனுடைய நீதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். அடுத்த தொடரில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். தியானிங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். சாபத்தை முழிப்பார். ஹல்லேலூயா. ஆமேன்.